வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்கலான்னாங்க, பேக் பார்ட்டு தாங்க நான் தைக்க போகிறேன். போன வீடியோவில் இதோட கட்டிங் வீடியோ நான் போட்டிருந்தேங்க. நீங்கள் பார்க்குறதா இருந்தால் போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். நான் பிகினராக இருக்கிறனால, நான் புதுசாக கற்றுக்கிறதுனால ஒவ்வொரு பார்ட்டாக எப்படி கற்றுக்கிறேன் அப்படிங்கிறதாங்க நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் பேக் பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. பின்னாடி நான் மடித்து அடிக்கிறதுக்காக 2 இன்ச் விட்டுருந்தேங்க. கரெக்டாக அந்த இடத்துல அர்க்காத் பண்ணியிருந்தேன். அதனால நான் கரெக்டாக அந்த இடத்த வச்சு நான் மடிச்சுக்கிறேங்க. நல்லா மடித்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டோம்னா இது நல்ல காட்டன் ப்ளவுஸ்னால நல்லா நின்றுக்குதுங்க. அதனால நான் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேங்க கரெக்டாக. அப்படி நமக்கு வரலினாலும் நான் ஸ்கேல் வச்சு கூட கோடு போட்டுக்கலாங்க. இது காட்டனுங்காட்டி கரெக்டாக நின்றுக்குச்சு. நான் இல்லைன்னா ஸ்கேல் கூட தான் ஸ்கேல் யூஸ் பண்ணி கூட போடுவேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா விட்ட பிசுரை உள் பக்கமாக மடித்து அடிக்க போகிறேங்க. நான் புதுசாக பழகிறதுனால ஸ்லோவாக தாங்க எல்லாமே பண்ணுவேன். ஒவ்வொரு பார்ட்டையும் நான் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தாங்க நான் இந்த பதிவை உங்களுக்காக போடுறேன். நான் யூடியூப்பில் பார்த்து டெய்லர் ப்ரோ அண்ணாவோட பார்த்து தாங்க கற்றுக்கிறேன். அவரோட மோட்டிவேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் 4-5 ப்ளவுஸ் தைச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் அவர் இப்போ ஒரு புது பயிற்சி 10 நாள் பயிற்சி போட்டிருக்காருங்க. அதில் நான் கற்றுக்கிறேன். நான் எப்படி கற்றுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவை போடுறேன். பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த பிசுரை உள் பக்கமாக மடித்து நம்ம எவ்வளோ விட்டுருக்கோமோ அதை உள் பக்கமாக மடிச்சுக்கிட்டு ஸ்லோவாக தாங்க அடிக்கிறேன். அதுவுமே நமக்கு நேராக வரலைன்னா தப்பில் 2 வாட்டி பிரித்து அடிக்கலான்னு கூட சொல்லுவார். நானும் அது மாதிரி பிரித்து அடிச்சிருக்கேங்க. பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தாங்க அடிப்பேன். உங்களுக்கு போர் அடிச்சிடும்னு கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுவே பார்த்திங்கன்னா நம்ம புதுசுங்காட்டி நம்ம பொறுமையாகவே தைச்சு பழகலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம பொறுமையாகவே பண்ணலாங்க. அதே மாதிரி இப்போ ஃபுல்லாக அடிக்க போகிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதை அடிச்சுக்கலாங்க. அடித்து முடித்ததுக்கப்புறமா நான் டாட் பிடிக்க போகிறேன். சாதா ப்ளவுஸில் டாட் பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் டாட் பிடிக்க போகிறேங்க. இப்போ தாங்க நான் பிகினராக இருக்கிறனால நான் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க தைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வெட்டிக்கிறேன். இப்போ கரெக்டாக நம்ம அந்த ஷோல்டர் சென்டரை வச்சு நம்ம டாட் பிடிக்கலாங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஓரளவுக்கு நீட்டாக வந்திருக்குதுன்னு நினைக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டாட் பிடிக்கலாம். டாட்டுக்கு கரெக்டாக அந்த ஷோல்டர் 2யும் சமமாக வச்சு கீழே பக்கமாக வச்சுக்கிட்டுங்க. அதில் 1/2 இன்ச் வச்சு கரெக்டாக ஹைட் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு 4 இன்ச் வச்சுருக்கேங்க. 4 இன்ச் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டு ஸ்கேல் வச்சு தாங்க நான் ஒன்றுக்கு போட்டுக்கணும். நம்ம எனக்கு வேகமாக அடிக்க வராது. ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கிட்டோம்னா கரெக்டாக அதில் அடிச்சுக்கலாங்கிறதுக்காக நான் பழகிறதுனால நான் அப்படி தாங்க பழகிறேன். நீங்களும் என்ன மாதிரி புதுசாக இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக ஷார்ப்பாக கொண்டு போய் முடிக்கிறதுனால நம்ம கோடு போட்டுக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுங்க. அதனால நான் ஷார்ப்பாக போட்டுக்கிட்டேங்க. நான் எப்பொழுதும் 2 தையல் போட்டுக்கிறேங்க எல்லாத்துக்குமே. நீங்களும் 2 தையல் போட்டுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடும் பிடிச்சிட்டேன். 2 சைடும் பிடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா இதோட நம்மளோட பேக் பீஸ் முடிஞ்சுதுங்க. அடுத்தது நான் ஃப்ரண்ட் எப்படி தைக்கிறேன்னு காட்டுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.